உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட துரந்தர் படத்துல ரன்வீர் சிங்கோட கதாபாத்திரம் இந்தியாவோட ரியல் ஹீரோவான மோஹித் சர்மாவோட. 2 தீவிரவாதிகள் காஷ்மீர்ல இருக்க பசங்களை மூல செலவு பண்ணி அவங்களை கூட்டிட்டு போய் தீவிரவாதிகளா மாத்திட்டு இருந்தாங்க. 2003ல மோஹித் சர்மா முடி தாடிலாம் வளர்த்து பக்கா காஷ்மீரியனா மாறுறாரு. தன்னோட பேரை இத்திகார் பட்டேல்னு வச்சுக்கிறாரு. காஷ்மீர்ல போயிட்டு சுத்திட்டு இருக்காரு. எப்பயும் போலவே அந்த 2 தீவிரவாதிகள் காஷ்மீர்ல இருக்க பசங்களை மூல செலவு பண்ணி கூட்டு போக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்னோட அப்பாவை இந்தியன் ஆர்மி கொண்டுட்டாங்க, அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் உங்க கூட சேரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. அந்த தீவிரவாதிகள் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகி அவங்களோட திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. 2 வாரமா தீவிரவாதிகள் கூடவே வாழ்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு டவுட் வந்துருது. அப்ப அவங்க கையில கண்ணை கொடுத்துட்டு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்பவே என்ன சுற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட கவனத்தை செதறின அந்த ஒரு நேரத்துல 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு பத்திரமா இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்த சீக்ரெட் மிஷனுக்காக அவருக்கு நிறைய அவார்ட் கொடுத்தாங்க. 2009ல மோஹித் சர்மா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்தியன் ஆர்மி நடத்தின ஒரு ஆபரேஷன்ல மோஹித் சர்மா தனியால நின்று 4 தீவிரவாதிகளை கொண்டு தன்னோட 2 பேட்ச்மேட்ஸை காப்பாத்தி தன்னோட உயிரை விட்டுறாரு. இந்திய அரசு அசோக் சக்கராவை கொடுத்து கௌரவிச்சாங்க. டெல்லியில இருக்கிற ராஜேந்திர நகர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேஜர் மோஹித் சர்மா ராஜேந்திர நகர் மெட்ரோ ஸ்டேஷன் மாத்தினாங்க. இவரோட மனைவி மது சர்மா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, அவர் இன்னும் சாவல, இந்தியாவோட கவசமா அவர் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. இப்போ கூட பேராஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் எல்லாம் மோஹித் சர்மாவை இன்ஸ்பயரா வச்சுதான் மிஷனுக்கே போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.